சாந்தி. இன்று 16/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை என்றால் இறைவன் வந்திருக்கின்றார். இந்த கலையின் மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்திதாமத்திற்கு செல்வீர்கள். தலைப்பில் அழகாக சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த கலை மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து சாந்திதாமத்திற்கு செல்வீர்கள். இன்றைக்கு ராக்கெட் தான் சூரிய மண்டலத்தில் செல்கின்றது, சந்திர மண்டலங்களில் ராக்கெட் செல்கின்றது. அந்த இடத்தையும் கடந்து சாந்திதாமத்திற்கு நாம் நம்முடைய ஆத்மா சென்று திரும்பி வரும் அளவிற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது இறைவனால். கேள்வி: விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: விஞ்ஞான கர்வமுடையவர்கள் சந்திர நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செய்கின்றனர்? பாருங்கள், எவ்வளவு அழகாக இந்த பதிலில் சொல்கிறார். முதல்ல பதிலை படிக்கிறேன், அதுக்கப்புறம் விளக்கத்தை கொடுக்குறேன். சரீர அபாயத்தை உருவாக்கி செல்கின்றனர். ராக்கெட் எங்கும் நின்றுவிடக்கூடாது என்ற பயம் அவர்களிடத்தில் இருக்கும். அமைதியின் கர்வமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த செலவும் இன்றி சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து மூலவதனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, ஏனெனில் நீங்கள் சரீரத்தை இங்கேயே விட்டுவிட்டு செல்கிறீர்கள். அற்புதமான பதில், அற்புதமான பதில். இதை புரிவதற்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது. கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: விஞ்ஞான கர்வம் உடையவர்கள் சந்திர நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கின்றனர்? அதாவது தனிப்பட்ட முறையில் இப்போது விஞ்ஞான ரீதியாக சந்திர மண்டலத்திற்கும் நட்சத்திர மண்டலத்திற்கும் செல்லலாம். ஆனால் எவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டியது? எவ்வளவு பணம்? கை நிறைய பணங்கள் செலவு பண்ணினால்தான் நீங்கள் செல்ல முடியும். சரீர அபாயத்தை உருவாக்கி செல்கின்றனர். சரீரம், இந்த உடலிற்கு, சரீரம் என்றால் இந்த உடல், அபாயத்தை உருவாக்கி செல்கின்றனர். ராக்கெட் எங்கும் நின்றுவிடக்கூடாது என்ற பயம் அவர்களிடத்தில் இருக்கும். வழியில் எங்கேயாவது நின்றுவிட்டால் பேராபத்து, அந்த பயம் அவர்களுக்கு இருக்கும். அமைதியின் கர்வமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த செலவின்றி, ஒரு பைசா செலவின்றி சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து மூலவதனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். என் அழகாக எப்படி புரியுதோ புரியலையா, நீங்கள் அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அமைதி கர்வம் உடைய குழந்தைகள், நீங்கள் எந்த செலவும் இன்றி சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து மூலவதனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. காரணம் என்ன காரணம்? ஏனெனில் நீங்கள் சரீரத்தை இங்கே விட்டுவிட்டு செல்கிறீர்கள். சரீரத்தை இங்கே விட்டுவிட்டு ஆத்மா மட்டும்தான் செல்கின்றது. ஆத்மா அதன் நினைவின் மூலம், இறைவன் நினைவின் மூலம் அந்த ஆத்மஸ்வரூப நிலையில் நீங்கள் சென்று மீண்டும் வருகிறீர்கள் என்று இறைவன் சொல்கின்றார். அதே போன்று இந்த மாதிரி எங்கும் இந்த ஞானம் எங்கும் கிடைக்காது. அவ்வளவு தெளிவாக இறைவன் விளக்குகின்றார். அடுத்தது கேள்வி பதிலுக்கு அடுத்து தாரணை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1: தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்கு உட்பட்ட உலகத்திலிருந்து தூர விலகி எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம் கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசு கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். சிறப்பான பதில் தாரணை. அதாவது நாம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்கின்றார். பாயிண்ட் 1 மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டேன். தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு
அமைதி, சைலண்ட், அதனுடைய பவரே தனி. நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருந்து பாருங்கள். அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய அதிர்வலைகள் வித்தியாசமாக இருக்கும். தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்கு உட்பட்ட உலகிலிருந்து தூர விலகி எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம் கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசு கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். 2, அச்சமற்றவர்களாகி மிகவும் அன்பு நிறைந்த வழிமுறையில் சேவை செய்ய வேண்டும். அச்சமற்றவர்களாகி மிகவும் அன்பு நிறைந்த வழிமுறையில் சேவை செய்ய வேண்டும். மாயின் யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றியடைய வேண்டும். பலசாலியாகி வெற்றியடைய வேண்டும். மாயை என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 குணங்களைத்தான் மாயை என்று சொல்லுகின்றோம், ராவணன் என்று சொல்லுகின்றோம். அந்த ராவணனிடம் யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றியடைய வேண்டும். முரளி கேட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும். முரளியை கேட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் விழிப்படைய செய்ய வேண்டும். இந்த வாணியை திருப்பி பதிவிடுகிறேன். என்ன காரணம் என்றால், எத்தனை பேர் கேட்கின்றார்கள், எத்தனை பேர் மற்றவர்களிடம் சொல்கின்றார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இதை நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் சென்று இந்த டேட்டை போட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வாணி வரும். அதில் நீங்கள் அதையும் பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு நான் அதைத்தான் படிக்கிறேன். நான் தனியாக என்னுடைய சொந்த கருத்து எதுவும் கிடையாது. அதாவது 2வது பாயிண்ட், அச்சமற்றவர்களாகி பயமற்றவர்களாகி மிகவும், அதாவது ஞானம் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அன்பு நிறைந்த வழி முறையில் சேவை செய்ய வேண்டும். மாயின் யுத்தத்தில் பலியாகி வெற்றியடைய வேண்டும். முரளி கேட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த முரளியை கேட்டு விழிப்புடன் இல்லை என்றால் தப்ப முடியாது. நாம் விழிப்புடன் இல்லை என்றால் இந்த உலகத்திலிருந்து தப்பி வாழ முடியாது. மற்றும் அனைவரையும் விழிப்படை செய்ய வேண்டும். நீங்கள் மட்டும் விழிப்படைந்தால் போதாது, மற்றவரையும் அனைவரையும் விழிப்படை செய்ய வேண்டும் என்று இறைவன் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார். வரதானம்: பூஜைக்கு உரியவராகி பரமாத்மா அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. அதாவது வரதானம்: பரம பூஜைக்கு உரியவராகி பரம அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வாருங்கள். அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாதான் அனைவருடைய அன்புக்குரியவர்கள். அவருடைய ஜடமூர்த்தியும் அவருடைய அன்பிற்குரியதாக இருக்கின்றது. சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். ஆனால் மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனெனில் அதில் தூய்மை உள்ளது. மூர்த்தி மீது அன்பு செலுத்துவார்கள். காரணம், தூய்மை இருப்பதால் அன்பு செலுத்துகிறார்கள். அனைவருடைய அன்பிற்கு உரியதாக இருக்கிறார். சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனெனில் அதில் தூய்மை உள்ளது. எனவே மனம், புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியுள்ளதா, சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலக்கப்படாமல் உள்ளதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். என்ன கேட்க சொல்கின்றார்? மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனெனில் அதில் தூய்மை உள்ளது. எனவே மனம், புத்தி சம்பூர்ண தூய்மையாகி உள்ளதா, சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலக்கப்படாமல் உள்ளதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றார்களோ அவர்களே பரமாத்ம அன்பிற்கு அதிகாரி ஆவார்கள் என்று இந்த வரதானத்தில் சொல்கின்றார். ஸ்லோகன்: ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு கர்மத்தை புரிதலுடன் செய்வர்களே ஞான சொரூப ஆத்மா ஆவார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். வாணியில், இந்த முரளியில் கேள்வி பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் அருமையாக கொடுத்திருக்கின்றார் இறைவன்.
இந்த மகா வாக்கியங்களை படித்தால் மட்டும் போதும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் புரியவில்லை என்றால் கேட்கலாம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் உங்களை சுற்றி இருக்கின்றது. எந்த ஊருக்கு வேண்டுமென்றாலும் தொலைபேசியில் அலைபேசி மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். அதாவது கைபேசி மூலமாகவும் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை 7 நாள் வகுப்பை முறையாக கற்றுக்கொண்டு, அந்த 7 நாள் வகுப்பில் உங்களுக்கு என்னென்ன சொல்கின்றார்களோ அதை பின்பற்றி, காலை அமிர்த வேளை 4 to 4:45 அமிர்த வேளையில் கண்டிப்பாக இறைவன் நினைவில் இருந்து கொண்டு முரளியை படிக்க வேண்டும். காலை 7 மணிக்கு தினமும் முரளியை 7 மணி, மாலை 7 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை 5 முறை நீங்கள் படித்தால்தான் உங்களுக்கு அருமையாக புரியும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். கடவுள் சொல்வதாக நடத்தி கொள்ளுங்கள். கடவுளே நேரில் உங்களிடம் சொல்வது போன்று நினைத்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். மனதில் துன்பங்கள், பல பிரச்சனைகள். இன்றைக்கு கலியுகத்தில் நரக வேதனையை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நரகத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். எந்த இயக்கத்தை எடுத்தாலும் சரி, எந்த இயக்கத்துக்கு நீங்கள் சென்று பார்த்து அந்த புரிதல் இருந்தால்தான் அதிலிருந்து மீண்டு வர முடியும். நன்றி. ஓம் சாந்தி.